அபி உங்க அம்மா அப்பா எப்பப்பா ஊருக்கு போவாங்க? போனாதான்ப்பா எனக்கு சந்தோஷமே. இப்ப போயிருவாங்கப்பா சீக்கிரமா, கவலைப்படாத. சரி ஓகே, எனக்கு தலைவலிக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். சரி நான் போயிட்டு வரேன். ஏம்மா இங்க வாயேன், எப்படி தூங்குறான்னு பாரு. 4 அடி போடுமா நீ. ஒண்ணு என்னம்மா வீட்டை சுத்தம் பண்ண தெரியாது. கிளிய பாருங்க. கிளியா? அழகான கிளியா இருக்குங்க. போட்டோ எடுத்துக்கலாங்க. போன்ல வேற சார்ஜிங் இல்ல, வாய பொத்தி திரு. சரி சரிங்க. சரி அந்த கிளியே அழகான பறந்து பேர்க்கொண்டு அடிக்க. சரி நான் அங்க போய் உட்கார்றேன், வாங்க உட்காரலாம். ஐயோ அப்பா, யாரோ வேடுக்குன்னு இங்க தண்ணி ஊத்தி இருக்காங்க. நீங்க நம்பிடையா? 2 பேரும் இங்க வாங்க. என்ன அம்மா அப்பாடா? என் தலை வந்துட்டு. சரி வா, டக்குன்னு நான் உன்னை போய் சரிப்படுத்துறேன். எப்படியோ அப்படி நான் உன்னை சரிப்படுத்திட்டேன்ப்பா. தேங்க்யூ. நீகர் என்ன தேங்க்யூ குங்கியூன்ட்டு எங்களை எழுப்பி விடுங்க கொஞ்சமாவது. எந்திரிக்கவே முடியல எங்களால. அப்படி போய் பிடிடி. பிடிக்கிறேன். பிடிச்சி இவங்க 2 பேர்த்த கெட்டி போடாம விடக்கூடாது, அதான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் இப்படி அம்மா அப்பாவை வம்பிழுக்கிறீங்க செல்லுங்களா? ஆமா நீங்க ஏதோ பிளான் போட்டு வந்திருக்கீங்க, இல்லாட்டி நீங்க வர மாட்டீங்களா? கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? ஆமா, கிஃப்ட் நக்கன கிஃப்ட். என்ன தீ வாங்கிட்டு வருது இவளுக்கு வாங்கியே கொடுக்க கூடாது எதுவும். ஆமா, ரொம்ப எங்கிட்ட ஓவரா பண்றல. நாங்க ஊருக்கு போகும்போது உனக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சோம். நான் என் தலையில இருந்து இந்த மயக்கப்பொடி வேற இந்த பேப்பர்ல போட்டு 2 பேரையும் மயக்கமாக்க போறேன். நின்னுப்பா, அவங்க என்ன ஆனாலும் ஓகே தான். சாரி செல்லோ, வேணாம் செல்லோ. செத்தாலும் செத்துருவா, இவங்களை எந்த செய்தோ ஆயிரும். அப்பாடி விட்டாச்சு. அபி இன்னைக்கு நமக்கு சந்தோஷமான விஷயம்ப்பா. இதுக்கு நம்ம கொண்டாடியே ஆகணும். ஆமா, கொண்டாடுமா? என் தங்கச்சிக்கா என் தங்கச்சிக்கா தங்கச்சிக்கா தம்பச்சிக்கா தன்னாஞ்சிக்கா தம்பாச்சிக்கா சங்கிடிச்சிக்கா. எப்படி இன்னைக்கு ஆடி எனக்கு கால் ஒழிச்சிருச்சு. சரி நம்ம சந்தோஷம் பட வேண்டியதான். ஏதோ ஒரு பாட்டி வைப்போமா, நம்மளே அரேஞ்ச் பண்ணுவோமா? சரி நான் சயின்டிஸ்ட்க்கு ஃபோன் அடிச்சிட்டு வரேனே. சரி. யாரு ஃபோன்ல பதிலாமேடு? நிகர். எடு, என்கிட்ட கொடு. ஹலோ, சயின்டிஸ்ட், இன்னைக்கு நாங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எந்த விஷயத்துக்காக? அது நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் அதை சொல்றேன். அது குட் நியூஸ் இன்னைக்கு. சரி வாரேன் உடனே. ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காளாப்பா. ஏதோ திங்கிறதுக்கு கிடைக்கோ, வா போயிட்டு வருவோம். பசியா எடுக்குப்பா. ரோஜா யாருன்னு பாரு, அதுல பாஸ் நிகழ்னு போட்டிருக்கு. என்ன விஷயம் பாப்போம். என்கிட்ட கொடு. ஹலோ நிகர், என்னாச்சு? எப்பா இன்னைக்கு பார்ட்டி வச்சிருக்க பிரச்சனையா? இன்னைக்கு வருவலா? என்ன விஷயத்துக்காக இன்னைக்கு பார்ட்டி? இன்னைக்கு சந்தோஷமான நாளுப்பா. அது நான் வீட்டில் வந்து சொல்கிறேன். ஃபோனில் சொன்னோன்னா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலே எனக்கு போதும். அதுக்காக தான் அவன்கிட்ட ஃபோனில் ஷார்ட்டாக சொல்கிறேன். சரிப்பா, உடனே வரணுமா? ஆமாம், உடனே கிளம்பி வா ஃபோனை வச்சுட்டு. கட்ட பண்ணு. வாங்க. என்னப்பா பார்ட்டி? யாரு? நம்ம நிகர்லாம் போட்டுருக்கு. என்னன்னு கேட்போம். ஹலோ நிகர். பாக்ஸர், இன்னைக்கு நான் பார்ட்டி வச்சிருக்கேன். எந்த விஷயத்துக்காக? இன்னைக்கு சந்தோஷமான நாள். நான் வீட்டில் வந்து அந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னைக்கு நான்
ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு உடனே வாருங்க, இப்போவே கிளம்பி வாங்க. சரி சரி ஓடுவோம். யாரு? நம்ம நிகரா? என்னன்னு கேட்போம். ஹலோ, டீ கடை அண்ணாச்சி தானே? ஆமாம், டீ கடை அண்ணாச்சி தான் பேசுகிறேன், சொல்லுங்க. அண்ணே, இன்னைக்கு நாங்கள் பார்ட்டி வச்சுருக்கோம். எதற்காக? இன்னைக்கு சந்தோஷமான நாள், அதை நான் வீட்டில் வந்து சொல்கிறேன். இன்னைக்கு நான் ஷார்ட்டாக முடிக்கணும்னு இருக்கேன். சரி சரிம்மா, ஓகே. இன்னைக்கு இதை எல்லாத்தையும் சொன்னோன்னா வைங்களேன், நல்லா இருக்காது, கேவலமாக தான் இருக்கும். தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னாதான் நமக்கும் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் நல்லா இருக்கும். சரி சரிம்மா, ஓகே. தெரியாதவங்ககிட்ட இனி சொல்லக்கூடாதுப்பா, பயமாக இருக்கு. சரி சரிம்மா, ஓகே, வைக்கிறேன். உடனே வரணுமா? ஆமாம், உடனே வரணுன்ட்டா, போவோம். என்ன நம்ம நிகர் சொல்லிட்டாலோ? சரி வாரா. எப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். யார்கிட்டலாம் சொன்னேன்? நம்ம சயின்டிஸ்ட்டை சொன்னேன். சரி. நம்ம அந்த திருட்டுக்கலவனி பிரசிலியாட்ட சொன்னேன். சரி. 3வது பாக்ஸர்கிட்ட சொன்னேன். சரி. கடைசியாக நம்ம டீ கடை நாச்சிட்ட சொன்னேன். அவ்வளோதானே நமக்கு தெரிஞ்சவங்களே. ஆமாம், அவ வீட்டுக்கு வந்தாலே போதும், அந்த டீட்டெயிலாக நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம். சரி, அந்த வந்துட்டாங்களே. வரட்டும். எப்பா நிகரே, இவ்வளோ பேர் வந்துட்டாங்கப்பா. அதுக்குள்ளே நம்ம சொல்லி 1 நிமிஷம் தான்ப்பா ஆகுது. ஆமாம், சரி பரவாயில்ல. எல்லாருக்குமே வெல்கம். இந்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டோம்ல, அந்த விஷயத்த சொல்லிடுதேன். ஷார்ட்டாக தானே அப்படி சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆமாம், அதே நான் இப்போ சொல்லிடுதேன் முழுசா. எங்கள் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ஆனால் எங்கள் அம்மா அப்பா இல்லை, அது அபிநயோட அம்மா அப்பா. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நேற்று எங்களை நல்ல அடிக்கு மேலே அடி போட்டுட்டாங்க. அடுத்தது என் முதுவெல்லாம் வீங்கி போச்சு. அடுத்தது அவள் தலையும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அபிநயாவோட தலையை. அவளுக்கு சீக்கிரமாக குணமாயிரும் தலையெல்லாம். அதுக்காக எனக்கும் குணமாகணும்னு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஆனால் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் தான் இருக்கேன், பரவாயில்லன்ட்டு. ஆனால் எப்படி ஆக போகுதுன்னே தெரியல இந்த உடம்பு. பரவாயில்ல, ஆனால் நானும் ஏசப்பாட்ட தான் ப்ரேயர் பண்ணுறேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் கல்லறையில் வச்சிட்டோம். ஓ, அதனால தான், வேறு எதுவும் விஷயம் இல்லை. எல்லோரும் கிளாப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த விஷயத்த சொன்னதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். சரி, எல்லோரும் போயிட்டு வாங்க. இதான் பார்த்தியான சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினச்சேன். சரி வா போவோம். இதான் பார்ட்டி சாப்பாடு. என்னடா இது, எல்லாரும் உண்மையான ஃபங்க்ஷன் நினச்சிக்கிட்டாங்களோ? அதான் எனக்கும் தெரியல. சரி பரவாயில்ல. ஐயோ பாவம், இன்னொரு நாள் நம்ம அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் ஏதாவது. அட் நைட் டைம் ஆகும். இப்போ நைட் ஆயிடுச்சு, வா தூங்குவோமா? சரி, எனக்கே பயமாக இருக்குது என்ன நடக்கும்ட்டு. அப்படிலாம் நடக்காதுப்பா, தூங்குப்பா. என்னாச்சு? பயமா இருக்கு, தூக்கமே இல்லை எனக்கு. பயப்படாதப்பா, ஏதாவது ஒரு கதையை சொல்லப்பா. நல்லா அழுதாலே, என்னன்னு தெரியலையே, தலைவலி வந்திருக்குமோ? சரி, நம்ம டாக்டர்கிட்ட தான் ஒரு ஃபோன் அடித்து கேட்போமே. நான் ஃபோன் அடிச்சுட்டு வரேன் டாக்டருக்கு. இதான் நம்மளோட ஃபோனு, கேட்போம். தெரு 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 தெரு. ஹலோ, டாக்டர் நிகர் நான் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. அபிநயாக்கு பயமாக இருக்குது டாக்டர். தலைவலினால பயப்படுவாளோ? சேச்சா, அப்படிலாம் பயப்பட மாட்டாளே. தலைவலிக்குனாலும் பயப்படவே மாட்டாவுல. அந்த மாதிரி தான் மருந்து தானே போட்டு விட்டேன். ஓ சரி சரி. ஆனால் இப்போ எதுக்கு பயப்படுற இவ? நீங்கள் யாராவது கல்லறையில் அடக்க முடியுங்களோ? ஓ
ஆமாம், அதனால பயப்படுறான்னு நினைக்கிறேன். ம், சரி வைங்க. நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க மறக்காம. சரி சரி, போய் தூங்குங்க. வைக்கிறேன் டாக்டர். எனக்கே நினைச்சாலே பயமா இருக்கே. அழாத அபி, நின்று நான் உன்னை உடம்பெல்லாம் தடவி விடுறேன்னு. எங்க அம்மா அப்பா நான் வருது. அப்பா முடியல முடியல. சரி சரி, ஒன்று பண்ணிட்டேன். தூங்குன, மசாஜ் பண்ணியாச்சு உன்னை. தூங்கு. இப்போ உனக்கு தூக்கம் வந்துடும். தூங்கிட்டாளா? அப்பா தூங்கிட்டான். சரி, எல்லாருக்கும் குட் நைட்.